இப்போ இருந்த அடுத்து 1 மணி நேரம் நாம் ஆண்டவருடைய வருகை குறித்த சத்தியத்தை கற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்வாராக. நம்ம எல்லோரும் ஒரு விசை கூட தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோ. தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோ. இயேசுவே உம் திவ்ய நாமத்திலே இன்பமுடன் கூடி வந்தோமே. இயேசுவே உம் திவ்ய நாமத்திலே இன்பமுடன் கூடி வந்தோமே. தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோ. எப்போ வருவீர் என் இயேசுவே, ஏங்கி தவிக்குதேன் உள்ளமே. எப்போ வருவீர் என் இயேசுவே, ஏங்கி தவிக்குதேன் உள்ளமே. பறந்து விரைந்து தீவிரமே இறங்கி வாரும் இயேசுவே. பறந்து விரைந்து தீவிரமே இறங்கி வாரும் இயேசுவே. தேவா பிரசன்னம் தாருமே, தேடி உம் பாதம் தொழுகிறோ. தேவா பிரசன்னம் தாருமே, தேடி உம் பாதம் தொழுகிறோ. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரத்தில் வருகிறார் அப்படிங்கிற இந்த செய்தி நம்முடைய இருதயங்களில் அவர் வர்ற வரைக்கும் தொனித்து கொண்டே இருக்க வேண்டும். ஆண்டவர் இந்த பூமியிலே இருக்கிறார், நம் உள்ளத்திலே இருக்கிறார், இல்லத்திலே இருக்கிறார். அது வேறு, அந்த பிரசன்னம் வேறு. கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். உங்களுக்குள்ள அவர் இருக்கிறார். எபேசியர் 4:6 பார்க்கிறோம், அவர் உங்களோடும் உங்கள் மேலும் உங்களுக்குள்ளும் இருக்கிறார் என்று பார்க்கிறோம். அது தேவ பிரசன்னத்தை குறிக்கிறது. ஆனால் ஆண்டவர் வருகிறார் என்ற அந்த காரியம், ஏன் வருகிறார், எதற்காக வருகிறார், யாருக்காக வருகிறார், வந்த பின் நடக்கிற காரியங்கள் என்ன, இதையெல்லாம் திருச்சபை மிக தெளிவாக தெரிந்து வைத்திருக்க வேண்டும். ஏனென்றால் ஆண்டவர் வருவதே திருச்சபைக்காகத்தான். இந்த 2வது வகுப்பிலே ஆண்டவருடைய வருகை குறித்ததான காரியங்களை கற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்வாராக. இப்போ இதுல ஒரு வசனத்தை கொண்டு அதன் பின்னாலே இருக்கிற சில ரகசியங்கள் எல்லாம் நம்ம பார்க்க போறோம். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம் தான். ஆனா நீங்க அதை எந்த கோணத்தில் படிச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 7வது வசனத்தை நான் வாசிக்கிறேன்.
பரிசேயரிலும் சதுசேயரிலும் அநேகர் தன்னிடத்தில் ஞான ஸ்நானம் பெறும்படி வருகிறதை யோவான் ஸ்நானன் கண்டு, விரியன் பாம்பு குட்டிகளே, வருங்கோபத்துக்கு தப்பிக்கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? இந்த வசனத்தை நீங்களா படிச்சிருக்கீங்க இல்லையா? படிச்சிருப்பீங்க கண்டிப்பா. ஆனா இந்த வசனத்துல இருக்கிற சில ஆழங்களை கற்றுக்கொண்டால் வருகை குறித்ததான சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். சபைக்கு அந்த காரியங்கள் தெரிய வேண்டும். ஒரு விஷயத்தை நீங்க தெரிஞ்சிருக்கலாம். அதாவது ஆண்டவர் அவர் திரித்துவமாக இருக்கிறார். எந்த நிலையில் இருக்கிறார் என்றால், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். இது பரிசுத்த திரித்துவம். பரிசுத்த திரித்துவம். அதே சமயத்தில் சாத்தானுக்கும் திரித்துவம் இருக்கிறது என்பது உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும்? சாத்தானுக்கு திரித்துவம் இருக்கிறது. அது என்ன திரித்துவம் என்றால் சொல்லுங்க. வலு சர்ப்பம் சாத்தான். ஓகே. ரெண்டாவது அந்தி கிறிஸ்து, கள்ள தெருக்கு தெரிச்சு. ரொம்ப கரெக்டா சொல்லிட்டீங்க. இந்த போலி திரித்துவமும் இருக்கிறது, செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நல்லா கவனிங்க. இப்ப பரிசுத்த திரித்துவம் அப்படின்னு சொல்லும்போது பிதா, இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர். மூன்று பேரும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதே சமயத்தில் இந்த பிதாவுக்கு போலியாக இந்த போலி திரித்துவத்தில் செயல்படுகிறவன் யார் என்றால் யாரு? சாத்தான். அவனை ஆண்டவரே சொல்லுவாரு. ஆண்டவர் என்ன சொல்லுவாருன்னா, அவன் பொய்க்கு பிதா. பிதா அப்படின்னா இவர் சத்தியம் உள்ளவர். பிதா எப்படிப்பட்டவர்? பிதா சத்தியம் உள்ளவர் என்று பார்க்கிறோம். இவன் பொய்க்கு பிதா. இந்த பிசாசு பொய்க்கு பிதா என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே சொல்லுவார். அந்தி கிறிஸ்து, இயேசு கிறிஸ்துவுக்கு போலியாக செயல்படுகிறவன் அந்தி கிறிஸ்து. பரிசுத்த ஆவியானவருக்கு போலியாக அந்த பக்கம் செயல்படுகிறவன் கள்ள தீர்க்கதரிசி. இந்த காரியங்களை நீங்க தெரிஞ்சுக்கிட்டா தான் வருகை குறித்து சில விஷயங்கள் உங்களுக்கு நல்லா புரியும். அதை கவனிங்க. இப்போ இதை ஏன் நான் சொல்றேன் அப்படிங்கிறது நீங்க பின்னால தெரிஞ்சுக்குவீங்க. பிதாவுக்கு அப்படியே பொய்க்கு பிதாவாகிய சாத்தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. சத்தியம், அவன் பொய். ரெண்டாவதாக நம்ம ஒரு கம்பேரிசனுக்குள்ள போலாம். இயேசு கிறிஸ்து அந்தி கிறிஸ்து. ஏன்னா அடுத்தது இந்த ரெண்டு பேருடைய வருகைக்காக இந்த உலகம் காத்து கொண்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து வரப்போகிறார், அந்தி கிறிஸ்து வரப்போகிறான். ஆகவே இந்த ரெண்டு பேர்த்துல யார் முந்தி வருவா? அந்தி கிறிஸ்து முந்தி வருவானா இல்ல இயேசு கிறிஸ்து முந்தி வருவாரா? அந்தி கிறிஸ்துவா? இயேசு கிறிஸ்து. ஓகே, சரி. இப்ப பாருங்க, இந்த ரெண்டு பேர்த்துக்கு இருக்கிற சில காரியங்களை ஒப்பிட்டு நம்ம பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும் பொழுது மத்தேயு 12:6 தேவாலயத்திலும் பெரியவர் என்று பார்க்கிறோம். அப்படியே போலியாக செயல்படுகிற அந்தி கிறிஸ்து யார் என்றால் 2 தெசலோனிக்கேயர் 2:4 அவன் தேவனுடைய ஆலயத்தில் தேவனை போல உட்கார்ந்துட்டு இருப்பான். அவன் தன்னைத்தானே தேவன் என்று காட்டுவான். ஆனால் இயேசு கிறிஸ்து தேவன், அவன் தன்னை தேவனாக காட்டுவான். ரெண்டு பேருடைய நேச்சர், இயல்பு என்னவென்றால், இயேசு கிறிஸ்து பாவமற்றவர், பரிசுத்தர் என்று 1 பேதுரு 2:22 எபிரேயர் 7:26 பார்க்கிறோம். ஆனால்
அந்தி கிறிஸ்து அக்கிரமக்காரன் என்று 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களிலே பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவுடைய நோக்கம் என்னவென்றால் மனுக்குலத்தை ரட்சிப்பது. யோவான் 3:16, லூக்கா 19:10 நாம் அறிகிறோம். ஆனால் அந்தி கிறிஸ்துவுடைய நோக்கம் வஞ்சிப்பது, அழிப்பது. இதை வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 5 முதல் 7 வசனங்களிலே நீங்கள் அறியலாம். வல்லமை அளிப்பவர் யார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அதிகாரத்தை கொடுத்தவர் பிதாவாகிய தேவன் என்பதை மத்தேயு 28ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலும் யோவான் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். அந்தி கிறிஸ்துவுக்கு அதிகாரம் கொடுத்து வல்லமை கொடுப்பது யார் என்பதை வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே நீங்கள் பார்க்கலாம். அற்புத அடையாளங்கள் என்று பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து தேவனை மகிமைப்படுத்தும்படியாக என்ன செய்தார்? அற்புத அடையாளங்களை செய்தார் என்பதை யோவான் 11ஆம் அதிகாரம் 43 மற்றும் 44ஆம் வசனங்களில் பார்க்கிறோம். அதே அந்தி கிறிஸ்து என்ன செய்கிறான்? வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரத்திலே 13 முதல் 14 வசனத்திலே பொய்யான அற்புத அடையாளங்களை செய்து வஞ்சிக்கிறான் என்று பார்க்கிறோம். இயேசுடைய மெசேஜ், செய்தி என்னன்னு கேட்டா, விசுவாசிகள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்க வேண்டும். அதான் அதனுடைய மையமான செய்தி. ஆனால் அந்தி கிறிஸ்து தன்னுடைய பொய்யினாலே எல்லாத்தையும் வஞ்சிக்க பண்ணுவான். எண்ட் ரிசல்ட், முடிவு என்ன? முடிவு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதுனால நித்திய ஜீவன், அந்தி கிறிஸ்துவனாலே வரக்கூடிய நித்திய அழிவு. இந்த 2 கம்பேரிசன் நீங்கள் தெரிந்திருக்க வேண்டும். அந்தி கிறிஸ்து என்கிற ஒருவன் யார்? அவன் எப்போ வருவான்? அவன் என்னெல்லாம் செய்வான்? இதையெல்லாம் நம்ம வரக்கூடிய கிளாஸில் நம்ம தெளிவாக கற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்வாராக. இனி அடுத்தது பரிசுத்த ஆவியானவருக்கும், அந்த பரிசுத்த ஆவியானவருக்கு போலியாக இருக்கிறவன் யாரு? கள்ள தீர்க்கதரிசி. இந்த 2 பேர்த்துக்குமான கம்பேரிசனை பார்ப்போம். தன்மை என்ன? பரிசுத்த ஆவியானவர் சத்தியம் உள்ளவர், பரிசுத்தமானவர். இதை யோவான் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே அறியலாம். கள்ள தீர்க்கதரிசி வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனத்திலே மோசம் போக்குகிறவனாக அங்கே காட்டப்படுகிறான். நோக்கம் என்ன? பரிசுத்த ஆவியானவருடைய நோக்கம் என்ன? அவர் கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிறார், விசுவாசிகளை சத்தியத்துக்குள் நடத்துகிறார். கள்ள தீர்க்கதரிசி என்ன பண்ணுவானா? அந்தி கிறிஸ்துவை வணங்கும்படி செய்வான். வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கிரியை என்ன? பரிசுத்த ஆவியானவர் என்ன கிரியை செய்கிறார்? அவர் கண்டித்து உணர்த்துகிறார். பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிறார், போதிக்கிறார், விசுவாசிகளை பலப்படுத்துகிறார். இதெல்லாம் பரிசுத்த ஆவியானவருடைய கிரியை. யோவான் 16ஆம் அதிகாரம் 8 முதல் 13 வசனங்கள், அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கள்ள தீர்க்கதரிசி என்ன செய்கிறான்? பொய்யான அற்புதங்களை செய்து ஜனங்களை வஞ்சிக்கிறான். சரி, பரிசுத்த ஆவியானவருடைய அந்த செய்தி என்ன? அவர் இயேசுவே இரட்சகர் என்று மக்களிடத்திலே அவர் விளங்க பண்ணுகிறார். அது அவருடைய வேலை. ஆனா இந்த கள்ள தீர்க்கதரிசி என்ன பண்றான்? அந்தி கிறிஸ்து தான் தேவன் என்று அவன் காட்டப் போகிறான். இன்னும் அவன் வேலையெல்லாம் ஆரம்பிக்கல. ஏன்னா அந்தி கிறிஸ்து வந்த பின்னால தான் கள்ள தீர்க்கதரிசியோட காரியங்களும் நடக்கும். பட் சபைக்கு தெரிஞ்சுக்கணும். ஆராதனை என்ன அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவர் மெய்யான தேவனை ஆராதிக்க ஏவுகிறார், பரிசுத்த ஆவியானவர். ஆனா இவன் என்ன செய்யறான்? கட்டாயப்படுத்தி அந்தி கிறிஸ்துவை ஆராதிக்க இந்த கள்ள தீர்க்கதரிசி ஏவுகிறான். சரி, இப்போ வெளிப்படுத்தின விசேஷம், வெளிப்படுத்தின விசேஷமா வெளிப்படுத்தின சுவிசேஷமா? ரெண்டுன்னு சொல்றீங்க. விசேஷமா சுவிசேஷமா? எஸ், விசேஷம். அதனுடைய தலைப்பை கொஞ்சம் நீங்க ஆராய்ந்து அறிவது நல்லது. ஏன்னா திருச்சபைக்கு அந்த விஷயங்கள் தெரிந்திருக்க வேண்டும். சரி, என்னோடு எடுத்துக்கொள்ளுங்கள். வெளிப்படுத்தின
விசேஷம் அந்த புத்தகத்தில் நீங்கள் அந்த ஹெட்டிங்கில் இருந்தே நிறைய செய்தி இருக்கு. திவ்ய வாசகனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் அப்படின்னு பார்க்கிறோம். இந்த வெளிப்படுத்தின அப்படிங்கிற வார்த்தைக்கு சொல்லப்பட்ட கிரேக்க வார்த்தை என்னது? அப்போகலிப்சிஸ். அப்போகலிப்சிஸ் அப்படிங்கிற வார்த்தை தான் கிரேக்க வார்த்தை. அப்போகலிப்சிஸ் அப்படின்னா அதனோட சரியான அர்த்தம் என்னன்னா அன்வெயிலிங், திரை விலகுதல் என்று அர்த்தம். கொஞ்சம் நல்லா கவனிங்க, நீ நல்லா ஊன்றி கவனிக்கணும். அதாவது இந்த வேதத்தில் சுவிசேஷம் இருக்கு பார்த்தீங்களா? எத்தனை சுவிசேஷம் இருக்கு? 4 1 ஒன்னே ஒண்ணுதான் இருக்குது. 4 சுவிசேஷ புத்தகங்கள், ஒரே சுவிசேஷம் தான். சரிங்களா? ஒரே ஒரு சுவிசேஷம் தான். இந்த சுவிசேஷம் யாருக்கு என்றால் உலகத்தில் இருக்கிற எல்லாருமே சுவிசேஷத்தை படித்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது எல்லாருக்கும் பொதுவானது. எல்லாரும் சுவிசேஷம், எல்லாருக்குமே சுவிசேஷம். அதனால இந்த 4 சுவிசேஷ புத்தகங்களும் எல்லாருமே படிக்கலாம். இந்த வெளிப்படுத்தின விசேஷம் எல்லாரும் படிச்சா என்ன ஆகாது? புரியாது. சரி, அப்ப புரியாத ஒரு புத்தகம் எதுக்கு அப்படின்னா, எதுக்கு யாருக்குன்னா அது உலகத்துக்கல்ல, சபைக்கு. புரியுதுங்களா? ஆனா இன்னைக்கு சபை என்ன சொல்லுதுன்னா புரியலங்குது. வெளிப்படுத்தின விசேஷம் என்னங்குது? புரியல அப்படின்னு சொல்லுது. இப்ப அப்படி சொல்லலாமா? சபைக்கு தான் வெளிப்படுத்தின, அன்வெயிலிங், திரை விலக்கி. சரி, நல்லா கவனிங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 4 சுவிசேஷ புத்தகங்களிலே இரட்சகராக காட்டப்படுகிறார். அவர் இரட்சகர் அப்படின்ட்டு. ஆனா வெளிப்படுத்தின விசேஷம் யாருக்கு சொல்லப்பட்டது? முழுக்க சபைக்கு தான். இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை நீங்க சாதாரணமா படிச்சா புரியாது. ஏன் இந்த மாதிரி இந்த வெளிப்படுத்தின விசேஷம் சபைக்கு? நன்றாய் கவனிங்க. நான் போன கிளாஸ்ல சொன்னேன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ரகசியமாக வரப்போகிறார். தான் வருகிற அந்த காரியத்தை உலகத்துக்கு சொல்லவில்லை, சபைக்கு சொல்லுகிறார். அந்த சபையை இயேசு என்னவாக கருதுகிறார் என்றால் மணவாட்டியாக. அந்த மணவாட்டிக்கு மணவாளன் ஒரு ரகசியத்தை வெளிப்படுத்துகிறார். அதை வெளிப்படுத்தின என்னவாக? அந்த திரையை விளக்குகிறார். நல்லா கவனிங்க. அப்போகலிப்சிஸ் ஒரு விஷயத்தை உலகத்துக்கு சொன்னார். அது ரட்சிப்பின் நற்செய்தி. அந்த ரட்சிப்பின் நற்செய்தியை புரிந்து கொண்டவர்கள், இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் எங்கே வருகிறார்கள்? கரெக்ட், சபைக்குள்ள வர்றாங்க. இந்த சபைக்குள்ள வருகிற காரியங்கள், இந்த புதிய ஏற்பாட்டை உங்களுக்கு கொஞ்சம் விளக்கிடுறேன். புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாட்டினுடைய நிஜம். பழைய ஏற்பாட்டின் தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் புதிய ஏற்பாட்டில் நிறைவேறி வருகிறது. இந்த சுவிசேஷம் கேட்டு ரட்சிக்கப்படுகிற ஒரு மனிதன் சபையிலே சேர்க்கப்படுகிறதை குறித்து அந்த ஆழங்கள் தான் அப்போஸ்தலர் நடபடிகள். அப்படின்னா என்னன்னா, இந்த சுவிசேஷத்தை கேட்டு கிறிஸ்துவுக்குள் ஒருவன் பிறக்கிறான்.
ஒருவன் புதிதாக பிறக்கிறான், கிறிஸ்துவில் பிறக்கிறான். பிறக்கிற அந்த மனுஷன் வெளிப்படுத்தின விசேஷத்துல ஒரு கன்னிகையாக உருவகப்படுத்தப்படுகிறாள். அதுதான் நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல நீங்க கேட்டீங்க. பிறக்கிறாள். பிறக்கிற அந்த ஒரு மனுஷன் இந்த நிருபங்கள் மூலமாக பலப்படுத்தப்படுகிறான். குழந்தையாகவே இருக்கிறவன் குழந்தை குறிகளில் ஒழித்து விட்டு அவன் பாலை உண்ணத்தக்கவனாக அல்லாமல் பலமான ஆகாரத்தை சாப்பிட்டு இந்த வெளிப்படுத்தின விசேஷத்துக்கிட்ட வரும்போது ஒரு நல்ல முழு வளர்ச்சி அடைந்த மணவாளனுக்கேற்ற ஒரு மணவாட்டியாக மாறுகிறாள். அப்ப திருச்சபை என்பது பெண்பால் என்று எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா மணவாளன் யாரு? இயேசு கிறிஸ்து. மணவாட்டி யாரு? சபை. ஆகவே அது உருவகம், சரிங்களா? உருவகம். ஏன்னா திருச்சபையில் ஆண்கள் இருக்கிறீங்க, பெண்கள் இருக்கீங்க. ஆனா உருவகத்தில் வரும் பொழுது அது ஒரு பெண்ணாக. பிரைஸ் தி லார்ட். என கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட கன்னிகை, கற்புள்ள கன்னிகை என்று பவுல் சொல்றார் 2 கொரிந்தியர் 11:2. ஆகவே அவள் ஒரு கன்னிகை. அந்த கன்னிகை கிறிஸ்து என்னும் ஒரு புருஷனுக்கு நியமிக்கப்படுகிற அந்த ஒரு வளர்ச்சி முதிர்ச்சிக்குள்ள வரும் பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் என்ற காரியம் அந்த கன்னிகைக்கு புரியணும். ஆமென். புரியுது உங்களுக்கு? ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னா, இந்த வெளிப்படுத்தின விசேஷம் நல்லா கவனிங்க. பைபிள்ல 65 புத்தகங்கள் பரிசுத்த ஆவியானவர் சொல்ல பரிசுத்த ஊழியர்கள் எழுதியிருக்கிறார்கள். பரிசுத்த மனிதர்கள் பரிசுத்த ஆவியானவர் சொல்லி எழுதினாங்க. ஆனா இந்த வெளிப்படுத்தின விசேஷம் மட்டுமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்ல யோவான் எழுதியிருக்கிறார். அப்ப அதுல இருந்து நீங்க தெரிஞ்சுக்கணும், இயேசு கிறிஸ்து இதை ரொம்ப பர்சனலாக யாருக்கு எழுதியிருக்கிறார்? மணவாட்டியாகிய சபைக்கு ஒரு ரகசியத்தை வெளிப்படுத்தி சொல்லுகிறார். திரை விலகுதல், அப்போகலிப்சஸ், வெளிப்படுத்தின விசேஷம். என் கையில ஒன்ன மறைச்சு வச்சிருக்கேன் அப்படின்னா, மறைச்சு வச்சிருக்க வரைக்கும் அது என்னது? சீக்ரெட். சரியா? மறைச்சு வச்சிருக்க வரைக்கும் அது ஒரு சீக்ரெட். அதை வெளிப்படுத்தியாச்சுன்னா, இப்போ உலகத்துக்கு காரியங்களை மறைத்து விட்டார். யார் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி பாவ அறிக்கையிட்டு ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து சபையிலே சேர்க்கப்பட்டு இந்த ப்ராசஸ்ல வந்துகிட்டே இந்த வசனத்தின்படி வாழ்ந்து அவர்கள் ஒரு ஆவிக்குரிய முதிர்ச்சி அடைந்து வருகைக்கு ஆயத்தமாகிற ஒரு கன்னிகையாக, புருஷனுக்கு ஏற்ற கன்னிகையாக அவள் ஆயத்தமான நிலைக்கு வரும் பொழுது அவளுக்குத்தான் இந்த வெளிப்படுத்தின விசேஷம் புரியும். இப்போ உங்களுக்கு புரியலன்னா நீங்க இன்னும் முதிர்ச்சி அடையலைன்னு அர்த்தம். நீங்கள் இன்னும் மணவாளன் வருகைக்கு ஏற்ற விதத்தில் ஆயத்தமே இல்லாமல் இருக்கிறீங்க. அப்ப இந்த இடத்துல ஆண்டவர் திரையை விளக்குகிறார். அப்போகலிப்சிஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, என்ன சொல்றாருன்னா, மணவாட்டியே நான் சீக்கிரத்தில் வரப்போகிறேன். அந்த 1ஆம் வசனத்தை நீங்க கொஞ்சம் படிச்சிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சொல்றது புரியும். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும் இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம். நல்ல கவனிங்க, சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியது என்று இந்த வசனத்தை சொல்லி யோவான் எழுதி 2000 வருஷம் ஆயிடுச்சு. ஆனா இன்னும் சீக்கிரத்தில் எதுவுமே சம்பவிக்கவில்லை என்று நீங்கள் கேட்கிறீங்க. ஆண்டவர் சீக்கிரம் வரேன்னு சொன்னாரு, இன்னும் ஏன் வரல அப்படின்னீங்கன்னா அதுக்கான ஒரு காரியத்தை சொல்லிடுறேன். சீக்கிரத்தில் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு பாத்தீங்களா, அதுக்கான வார்த்தை என்டச்சாய்.
என்டச்சாய் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, நடக்க வேண்டிய அந்த காலம் வரும்போது நடக்க வேண்டியவைகள் எல்லாம் சீக்கிரமாக நடக்கும் என்று அர்த்தம். அன்னைக்கு இருந்தே சீக்கிரமா இல்லை, நடக்க வேண்டிய ஆண்டுடைய வருகை சம்பவிக்க வேண்டிய அந்த சரியான காலம் வரும் பொழுது நடக்க வேண்டியவைகள் எல்லாம் வேக வேகமாக நடந்து முடிந்துவிடும். அதுதான் அதனுடைய சரியான வார்த்தை என்டச்சாய் என்ற அந்த வார்த்தை என்டச்சாய். இதுக்கு நான் விளக்கமா சொல்றதுன்னா, ஒரு குழந்தை பிறக்குது, பிறந்த உடனே நம்ம பெற்றோருக்கு அந்த குழந்தை மேல நிறைய ஆசைகள் இருக்கும் இல்லையா? என்ன நினைப்போம், இந்த குழந்தைய நல்லா படிக்க வச்சு நல்லா வளர்த்தி நல்லா வாலிபமாக்கி அந்த குழந்தைக்கு நல்ல வேலையெல்லாம் வாங்கி கொடுத்து நல்லா கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டி பெற்று இப்போதான் பிறந்திருக்குது. ஆனால் பேரண்ட்ஸ் மைண்டில் என்ன, குழந்தை பிறந்த உடனேயே ஃபுல்லாக பிளான் பண்ணி இதுக்கு ஒரு சேவிங்ஸ் போட்டு எல்லாம் அவங்க யோசிக்கிறாங்க. ஆனால் பிறந்த குழந்தைக்கு கல்யாணம் பண்ண முடியுமா? ஆடு நீங்கள் மைண்டில் ஒரு பிளான் பண்ணுறீங்க பார்த்தீங்களா? அப்போது அந்த குழந்தைக்கு இப்போ தான் பச்சை குழந்தை ரைட்டுங்களா? அந்த குழந்தை ஸ்கூலுக்கும் போகலை, எதுவுமே இல்லை. ஆனால் அந்த குழந்தை மேலே ஒரு சித்தம் வைக்கிறீங்க. ஆனால் இதெல்லாம் நீங்கள் நடத்துவீங்க ஒரு நாள். ஆட அது எப்போன்னா, அதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற தேவன் என்று நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? பிரசங்கி 3ஆம் அதிகாரத்தில். அந்த மாதிரி தான் சபைக்கான காரியத்திலையும் அதின் காலத்தில் நேர்த்தியாக சபைக்கான காரியத்தை செய்வார். ஆனால் எல்லாவற்றையும் முன்குறித்து இருக்கிறார். இந்த சபை உண்டானதப்போ 2000 வருஷத்துக்கு முன்னர் குழந்தையாக கல்வாரி சிலுவிலே இயேசு ரத்தத்தை சிந்தினதுனால அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே தம்முடைய சொய்ய ரத்தத்தினாலே சபையை சம்பாதித்திருக்கிறார். அப்ப சபை அங்கே என்னானது, கருவானது. மேல் வீட்டு அருகிலே அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் உருவானது. கருவாகி உருவாகி அந்த 2000 வருஷத்துல இன்னைக்கு அந்த சபையானது ஒரு கன்னிகை என்ற பருவத்தில் மெச்சூர் ஆயிருக்கணும். ஓகேங்களா? இப்ப என்னன்னா, இந்த பிறந்த குழந்தை 2.5 வயசு 3 வயசு ஆயிருச்சு. உடனே என்ன பண்ணுவாங்க பேரண்ட்ஸ்? ஸ்கூல்ல சேர்த்து விட்டுருவாங்க. அதை நடக்க வேண்டிய காலம் வந்துச்சுன்னா உடனடியாக சீக்கிரத்தில் அவங்க நினைக்கிறாங்க, ஓகே 3.5 வயசு 4 வயசு உடனே சேர்த்தணும் அப்படின்ட்டு. அப்படிதான் ஒவ்வொரு காரியமும். காலேஜுக்கு போகணும், கல்யாணம் பண்ணி வைக்கணும், இதெல்லாமே அந்த டைம் வந்துருச்சுன்னா அதை சீக்கிரம் பண்ணணும். சொல்லுவாங்க பார்த்தீங்களா, சீக்கிரத்தில் ஒரு கல்யாணம் பண்ணணும், சீக்கிரத்தில் ஒரு வீடு கட்டணும், சீக்கிரத்தில். அந்த சீக்கிரம் தான் இந்த சீக்கிரம். நடக்க வேண்டிய அந்த காலம் திருச்சபையின் ஒரு கன்னிகை பருவம் வருகை வர வேண்டும் என்றால் அந்த டைம்ல சபையானது ஒரு கன்னிகையாக மெச்சூர் ஆயிருக்கணும். அந்த காலம் வந்து விட்டது என்றால் அவ திருமணம் முடிக்கிறதுக்கான அந்த புத்திரிகை அந்த பெண்ணுக்கு வந்துருச்சுன்னா உடனடியாக மாப்பிளை பார்த்து என்ன பண்ணிடுவாங்க, கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க மாதிரி. இப்போ என்ன நடக்க போகுது, சபையானது வருகைக்கு, மணவாளன் வருகைக்கு ஆயத்தமாக வேண்டும். மணவாட்டியை அழகுபடுத்துகிற ஒரு அழகு நிபுணர் யார் என்றால், லாஸ்ட் கிளாஸ்ல சொன்ன பரிசுத்த ஆவியானவர் வரங்களினாலும் கனியாலும் அலங்கரித்து கொண்டிருக்கிறார். நீங்கள் வரங்களை பெற்றிருக்கிறீர்கள் அல்லவா, கனியை பெற்றிருக்கிறீர்கள் அல்லவா, இந்த கனியினாலே ஆண்டவர் அலங்கரிக்கிறார். இதெல்லாம் பண்ணி நீங்க மெச்சூர் ஆயிட்டு இருக்கிறப்போ நீங்க இயேசுடைய வருகைக்கு ஆயத்தம். ஓகே, கவனிங்க. இப்போ இந்த கன்னிகைக்கு சொல்லணும், உலகத்துக்கல்ல பிரித்தெடுக்கப்பட்ட திருச்சபையாகிய மணவாட்டிக்கு ஆண்டவர் இந்த விஷயங்களை வெளிப்படுத்துகிறார். அந்த வெளிப்படுத்துறத என்ன பண்றாருன்னா, நீங்க இந்த ஸ்கிரீன், உங்க வீட்டில் ஸ்கிரீன் எல்லாம் போட்டிருக்கீங்க இல்லையா, அந்த மாதிரி ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, மணவாட்டியாகிய சபையை பார்த்து இங்க வா அப்படின்னு கூப்பிட்டு அந்த ஸ்கிரீன் இருக்குல்ல, ஸ்கிரீனை அப்போகலிப்சஸ் திரையை விலக்கி இங்க பார் அப்படின்னு காட்டுறாரு. யாருக்கு? திருச்சபைக்கு, மணவாட்டிக்கு, தன்னுடைய மணவாட்டிக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுகிறார்? யாருக்கும் அல்ல, ரகசிய வருகை ரகசியமாக மணவாட்டிக்கு காட்டுறார்.
திறந்து அந்த ஸ்கிரீனை ஓபன் பண்ணி, இனி இந்த உலகத்தில் நடக்க போகிற இந்த காரியங்களை பார் அப்படிங்கிறதா வெளிப்படுத்தின விசேஷம். அங்க என்னென்ன நியாய தீர்ப்புகள் இருக்கிறது, கோப கலசங்கள், ஓகே, முத்திரை நியாய தீர்ப்பு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு பாத்தீங்களா. இதையெல்லாம் மனவாட்டியே நீ தெரிஞ்சுக்கோ, அந்தி கிறிஸ்து வருவான், தெரிஞ்சுக்கோ, ஆயத்தமாகு. உனக்கு இல்லை இது. அதாவது நீ இந்த காலத்துல சிக்கிக்கொள்ள கூடாது. நீ ரட்சிக்கப்பட்டாய், குழந்தையாய் இருந்தாய், நீ சபையில சேர்க்கப்பட்டு சத்தியத்துல வளர்ந்து இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு கன்னிகை பருவத்துல நீ இருக்கிற. அதனால நீ ஆயத்தமாகணும். கைவிடப்பட்டால் என்ன ஆகும் அப்படிங்கிற எச்சரிக்கை நீ பார்த்துக்கோ மனவாட்டியே என்று சொல்லி இந்த அபோகலிப்சஸ் அன்வெயிலிங், அந்த திரையை விலக்கி கொஞ்சம் பாரு அப்படின்னு சொல்லி காட்டுறதுதான் இந்த வெளிப்படுத்தின விசேஷம். ஆனா திருச்சபை என்ன சொல்லுகிறது என்றால், ஓ ஆண்டவரே, எனக்கு அது விளங்க மாட்டேங்குது. நான் உனக்குத்தான் மனவாட்டியே, உனக்கே புரியலன்னா வேற யாருக்கு தான் புரியும்? உனக்கு நான் எழுதியிருக்கிற கடிதம் ஒரு கடிதம், உனக்கு மட்டுமே என்ன செஞ்சிருக்கிறேன், திரையை விளக்கி காட்டி இருக்கிறேன். இனி வரக்கூடிய உலகம் என்னவாக இருக்கும், அந்தி கிறிஸ்துவின் காலத்தில் எப்படி இருக்கும், எப்படிப்பட்ட தேவனுடைய நியாய தீர்ப்புகள் இருக்கும், பஞ்சம் வரும், யுத்தங்கள் வரும், எப்படியெல்லாம் வரும். அந்தி கிறிஸ்துவோடைய காலத்தில் அந்த 7 ஆண்டுகள் உபத்திரவ காலம், அது 2ஆக பிரிக்கிறோம் இல்லையா, உபத்திரவ காலம், மகா உபத்திரவ காலம், இதெல்லாம் முன்கூட்டியே திருச்சபைக்கு சொல்லப்பட்டது. ஆனா திருச்சபை என்ன பண்ணுது, வெறும் சங்கீதத்திலே இருக்கு. இன்னும் சொல்ல போனா நம்ம மக்களுக்கு பைபிள்ல தெரிஞ்ச 2 புக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒன்னு நீதிமொழிகள், இன்னொன்று சங்கீதம். ஏன் படிக்கிறேன்னு கேட்டா, சங்கீதம் படிச்சா ஆறுதல் கிடைக்கும், நீதிமொழிகள் கிடைச்சா நல்ல அறிவு கிடைக்கும். நானும் கேட்டேன், கிடைச்சுதான்னு கேட்டேன், கிடைக்கலைங்கிறாங்க. ஆமா, நீதிமொழிகள் படிச்சு அவனுக்கு அறிவு கிடைச்ச மாதிரியும் தெரியல, சங்கீதம் படிச்சு ஆறுதல் கிடைச்ச மாதிரியும் தெரியல. ஆண்டவர் இந்த 2 புஸ்தகம் மட்டும் போதுன்னா எதுக்கு 66 புக்கு ஆண்டவர் மொத்தமா கொடுத்தார்? எல்லாம் சேர்த்து ஒரே புக்காக வைத்திருக்கிறார். அது வேத புத்தகம். ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் நீங்க அழகாக படித்து ஆண்டவர் வருகைக்கு ஆயத்தமாகுவது ஒன்றே உங்களுடைய ஒரே இலக்காக இருக்க வேண்டும். ஒரு ஆமீன் சொல்லுவோமா? பிரைஸ் தி லார்ட். கவனிங்க. அப்ப இந்த என்டச்சாய் இப்ப சீக்கிரத்தில் ஆண்டவருடைய வருகை நடக்குமா? இந்த காலத்துல நடக்குமா? நீங்க ரெடியா இருக்கணும், சரிங்களா? திருச்சபையாகிய மனவாட்டிக்கு ஆயத்தமாகலைன்னா வேற யார் ஆயத்தமாவா? சகோதரிகள் உட்கார்ந்து இருக்கீங்க, உங்களுக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணாங்க இல்லையா? அதுக்கு முன்னால வரைக்கும் நிச்சயமே இல்லாமல் இருந்துச்சு கல்யாணம் நடக்குமானுங்கிறத. அப்புறம் நிச்சயம் பண்ணாங்க. நிச்சயம் பண்றதுக்கு முன்னால உங்களுக்கு எந்த ஆயத்தங்களும் இல்லை. ஆனா இவங்க தான் மணவாளன் அப்படின்னு நிச்சயம் பண்ணாங்களா? பண்ணதுக்கு அப்புறம் உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன? எப்போ கல்யாணம்? உடனே என்ன ஆயிட்டாங்க, உங்க வீட்டார் எல்லாருமே அதுக்கான எல்லா நகை நட்டெல்லாம் சேர்த்த ஆரம்பிச்சாங்க, ட்ரெஸ் எல்லாம் போய் எடுத்துட்டு வந்தாங்க. நீங்க என்ன பண்ணீங்க? மணவாட்டி மணவாளனுக்காக ஆயத்தம். நான் சொல்லி இந்த காலத்தில் இருக்கிற மணவாட்டிகளை சொல்லவே கிடையாது, அந்த காலத்துல தான் மணவாட்டிகளை பத்தி பேசிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு இருக்கிறவங்களாம் அப்படியெல்லாம் எனக்கு சொல்ல தெரியல. எங்க காலத்துல இருந்த மணவாட்டி, என் மனைவி, அவங்கள என்ன பண்ணாங்கன்னா, கல்யாணத்துக்கு இதுதான் மணவாளன் அப்படின்னு என்ன ஃபிக்ஸ் பண்ணியோன்னா அவங்க ஆயத்தமாயிட்டாங்க. எப்போ கல்யாணம் நடக்கும்? அவங்க நினைச்சாங்கன்னு எனக்கு தெரியாது. நீங்களாம் நினைச்சீங்களா உங்க கணவன்மாருக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணியோன்னா இருக்கணும், அது இருக்கணும், சரிங்களா? எப்போ என் மணவாளன் வந்து என்னைய கூட்டிக்கின்னு போவாரு அப்படின்னு கூட்டிட்டு போற நேரத்தில் கடைசி ஒரு அழுகாச்சு அழுதுவீங்க. அழுகலைன்னா நினச்சிக்குவாங்க, வேற எல்லாம் தப்பாக நினச்சிக்க மாட்டேன். என்ன பண்ணுவீங்க? ஒரு அழுகாச்ச அழுது, சரிங்களா? நீங்கள் எதுக்கு அழுகிறீங்கன்னு வந்தவங்களுக்கு தெரியாது, சரிங்களா? உங்கள் அப்பா அம்மாவும் அழுவாங்க, அவங்க எதுக்கு அழுகிறாங்கன்னு மற்றவங்களுக்கு தெரியாது.
அவங்க எதுக்கு அழுகிறான்னு உங்களுக்கு தெரியும், நீங்க எதுக்கு அழுகிறீங்கன்னு உங்க அப்பா அம்மாவுக்கு தெரியும். போய் தொலைட்டு அது ஒரு ஆனந்த கண்ணீர் அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? சரி, ஓகே, சும்மா ஒரு விளையாட்டுக்கு தான் சொன்னேன். இப்போ சபையாகிய கன்னிகை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற மணவாளன் சாதாரணமானவரே கிடையாது. அப்படி என்றால் இந்த உலகத்தில் இருக்கிற இந்த மணவாட்டி, இப்போ உலகத்தில் தான் இருக்கா, இந்த உலகம் இந்த மணவாட்டிக்கு ஏகப்பட்ட துன்பங்களை கொடுத்து கொண்டிருக்கிறது. நீங்கள் வேதத்தை படித்து நீங்கள் அதன்படி வாழ்வதற்கு இந்த உலகம் என்ன பண்ணுது? ரெசிஸ்ட் பண்ணுது. நீங்க ஊழியம் செய்வதற்கு இந்த உலகம் தடுக்கிறது, மனிதர்கள் தடுக்கிறார்கள். அதையும் மீறி நீங்க கர்த்தருக்காக உண்மை உத்தமமாக வாழ்றீங்க. இப்போ உங்களுடைய எதிர்பார்ப்புல என்னவா இருக்கணும்னா, போன கிளாஸ்ல பார்த்தோம் இல்லையா, மாரநாதா, லார்ட் கம். இதுதான் மணவாட்டிக்கு இருக்க வேண்டிய ஒரே ஆசை. ஆனா மணவாட்டி இப்ப என்ன தெரியுமா நினைக்குது? இந்த பூமியில் இருக்கிற சபைகள் அவர் வருகை பத்தி ஒரு கொஞ்சம் கூட என்ன கிடையாது, அந்த எண்ணமே கிடையாது. இந்த பூமியிலேயே கூடரம் போட்டுற வேண்டியது. இங்கேயே நம்ம ஒரு பிளாட்டை வாங்கி இங்கேயே வீட்டை கட்டி இங்கேயே இருந்துக்கலாம் அப்படின்னு தான் பார்த்தா அப்படிதான் தெரியுது. ஆனா ஆதி திருச்சபை அப்படி அல்ல. மாரநாதா, இந்த பூமியிலே தங்களை பரதேசிகள் என்று அறிக்கையிட்டார்களாம். இந்த பூமி நமக்கு சொந்தம் இல்லை, இயேசுவே சீக்கிரம் வாரும் என்றுதான் காத்து கொண்டிருந்தார்கள் ஆதி திருச்சபை. காத்து கொண்டிருந்த நேரத்திலே ஆண்டவர் வரவில்லை. ஆனால் இந்த நேரத்தில் காத்து கொண்டு நீங்கள் இல்லை, ஆனால் ஆண்டவர் வரப்போகிறார். உங்கள் ஆண்டவர் காத்திருக்க வேண்டாம் நான் சொன்னாரு. உங்களுக்கு என்ன ஆச்சுன்னா, பார்த்து பார்த்து கண்ணு பூத்து போய் நீ வரவே மாட்டாருன்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்க. ஆண்டவர் இனி வரவே மாட்டாருன்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? நீங்க நினையாத நாளிகையிலே ஆண்டவர் வருவார். இதை நீங்க புரிஞ்சுக்கணும், சரிங்களா? சரி, இன்னும் சில காரியங்களை நம்ம பார்க்கலாம். அதாவது இந்த அப்போகலிப்சஸ் என்று சொல்லும் பொழுது இன்னைக்கு இருக்கிற, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற, இதை பார்த்து கொண்டிருக்கிற எல்லாருக்கும் சொல்றேன், நீங்க ஒரு திருச்சபையில் அங்கமாக இருக்கிறீர்கள், அப்படித்தானே? எதுக்கு இருக்கீங்க? இல்லை எதுக்கு இருக்கீங்க? சர்ச்சுக்கு வரலன்னா பாஸ்டர் திட்டு வருன்ட்டு தானே நீங்க சர்ச்சுக்கு போறீங்க. வீட்டுக்கு போனா சர்ச்சுக்கு போனா வச்சு கொஞ்சம் நிம்மதியா இருக்கலான்னு தானே வர்றீங்க. இந்த தாட்டை வச்சுட்டு நீங்க பரலோகமே போக முடியாது. நம்முடைய அல்டிமேட்டான ஒரு எதிர்பார்ப்பு என்னன்னா, இயேசு வருவார், சபையாகிய கன்னிகையாகிய மணவாட்டியை எடுத்துக்கொள்வார். இந்த ஒரே ஒரு தாட்டு தான், எண்ணம் தான் சபைக்கு இன்னைக்கு இருக்க வேண்டியது. ஆனா இருக்குதானே? இல்லை. சரி, இப்போ மறுபடியுமாக மத்தேயு 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் நாம போலாம். அங்கே கவனிங்க. பரிசேயரிலும் சதுசேயரிலும் அநேகர் தன்னிடத்தில் ஞானஸ்நானம் பெரும்படி வருகிறதை அவன், அதாவது யோவான் காண்கிறான். விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்து கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? இந்த வசனத்துல ஆழங்கள் நிறைய இருக்கிறது. அந்த ஆழங்களை கொஞ்சம் பார்க்கலாம். நேரம் அனுமதித்தால் அந்த ஆழங்களை பார்க்கலாம், இல்லை என்றால் அடுத்த வகுப்பிலே அதை பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, யார் இந்த யோவான் ஸ்நானன்? எதுக்கு இந்த யோவான் ஸ்நானன் இங்கே இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த திருத்துவத்தை பற்றி சொன்னோம் பார்த்தீங்களா? இதில் ஏன் சொன்னேங்கிறதுக்கான காரியத்தை இப்போ விளக்குறேன். பிதாவுக்கு, இந்த பிதா இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர், இவங்க யாருன்னா பரிசுத்த திருத்துவம், ஹோலி ட்ரினிட்டி. அது போலி ட்ரினிட்டி. இது ஹோலி, அது போலி. இந்த ஹோலி ட்ரினிட்டியில் என்னன்னு கேட்டிங்கன்னா, பிதா இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர், இவங்க இன்னைக்கு கிரியை செய்து கொண்டே இருக்கிறார்கள். அங்கே
பொய்க்கு பிதாவாகிய சாத்தான், வலு சர்ப்பம் அவனுக்கு கிரியை செய்துட்டு தான் இருக்கான். அந்தி கிறிஸ்துவின் ஆவி இன்றைக்கு வேலை செய்கிறது. ஆவி வேலை செய்கிறது. அந்தி கிறிஸ்து என்ற நபர் ஒரு நாள் வருவான். அதுக்கு முன்னாலேயே அந்த ஆவி வேலை செய்கிறது. அடுத்ததாக கள்ள தீர்க்கதரிசி பரிசுத்த ஆவியானவர் உடைய வேலையை அவன் போலியாக செய்கிறான். அந்தி கிறிஸ்து இடத்துல நடத்துகிற வேலையை அவன் செய்கிறான். ஓகே, இப்போ நல்ல ஒரு பாயிண்ட்டை புரிஞ்சுக்குங்க. ஏன்னா பைபிளை படிச்சிங்கன்னா வேதத்தை தேடி வாசிக்கணும். எப்படி வாசிக்கணும்? ஒன்றுக்கு ஒன்று என்ன இல்லாமல் இருக்காது, ஜோடி இல்லாமல் இருக்காது. நீங்கள் தேடி வாசிக்கணும். தேடி வாசிச்சா ஜோடி எங்கிறத கண்டுபிடிச்சிக்கலாம். ரைட், இங்கே பாருங்க, இந்த இயேசு பிதா யாரை அனுப்பினார்? யோவான் சொன்னையா? இயேசு கிறிஸ்துவை பிதா அனுப்பினார். இந்த இயேசு கிறிஸ்து வர்றதுக்கு முன்னால ஒருத்தரை அனுப்பினார். அது யாரு? அங்க ஏதோ ஒரு மேட்டர் இருக்குது. எங்க ஒரு மேட்டர் இருக்குது, நீங்க அதை புரிஞ்சுக்கணும். தேடி வாசிக்கணும். யோவான் 5:39 வாசிக்கணும். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்க. ஆராய்ந்து வாசிக்கணும், தேடி வாசிக்கணும். ஓகே, அப்ப ஆராய்ந்து தேடி நீங்க பார்க்கணும். இந்த சாத்தான் வந்து பிட்டடிக்கிறவன். எப்படி? என்ன தேவன் செய்கிறது அப்படியே ஆப்போசிட்டா பண்ணுவான். தேவன் பரிசுத்தர்னா இவன் வந்து அசுத்தன், இந்த மாதிரி சொல்லலாம். தேவன் சொல்றார், சாத்தான் எப்படிப்பட்டவன்? திருடன், திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். ஆண்டவர் யாரு? ஜீவன் உண்டாயிருக்கும், அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தார். அதனால ரெண்டு பேருமே ஆப்போசிட்ல செயல்படுறவங்க. ஆப்போசிட். இப்போ சாத்தான் என்னன்னா பிட்டடிப்பான். தேவன் என்ன செய்யறாரோ அதே போல நம்மளும் பிட்டடிச்சு செய்யலாம்னு நினைக்கிறவன். இது கவனிங்க. பிதா சத்தியம்னா அவன் பொய். பிதா கர்த்தரா இயேசு கிறிஸ்துவை எதற்கு அனுப்பினார்? ரட்சிப்பதற்கு. இந்த சாத்தான் இருக்கான் இல்லையா, அந்தி கிறிஸ்துவ அனுப்புவான். எதுக்குன்னா இந்த பூமியில் இருக்கிற மனுக்களை அழிக்கிறதுக்கு. இந்த இடத்துல பிதா இயேசு கிறிஸ்துவுடைய வருகைக்கு ஆயத்தமாக்கிறதுக்கு ஒரு காரியத்தை பண்ணினார். இதை நீங்க மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 1 முதல் நான் வாசிக்கிறேன். 3 வசனங்கள் நான் வாசிக்கிறேன். அந்நாட்களில் யோவான் ஸ்நானன் யூதேயாவின் வனாந்தரத்தில் வந்து, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினான். ஒவ்வொரு வார்த்தையும் கவனிக்கணும். நீங்க கவனிக்கணும். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவை பண்ணுங்கள் என்று வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம் உண்டென்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் சொல்லப்பட்டவன் இவனே அப்படின்னு ஒருவனை குறித்து சொல்லப்படுகிறது. அந்த தீர்க்க தரிசனம் எங்கே வருகிறது என்றால் ஏசாயா 40ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே இந்த யோவான் ஸ்நானனை குறித்ததான தீர்க்க தரிசனம் ஏற்கனவே அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்தான் இவர் என்று இங்கே சொல்லப்படுகிறது. அப்போ சாத்தம் பிட்டடிக்கிறான். இந்த இடத்துல தான் உங்க கண்கள் திறக்கப்படுவதாக. ஓகே, எதற்காக இந்த யோவான் ஸ்நானன் வருகிறான்? நம்பர் 1, அவனுடைய பிரசங்கத்தின் முதல் காரியமே என்னன்னா மனம் திரும்புங்கள். மெட்டோனியா அப்படின்னா சேஞ்ச் இன் மைண்ட். இவர் என்ன செய்கிறார்? இந்த யோவான் ஸ்நானன் அங்க இருக்கிற எல்லாருடைய மைண்டை சேஞ்ச் பண்ற வேலை தான் யோவான் ஸ்நானனுக்கு வேலை. சரிதானா? 2 வேலை செய்கிறார். ஒன்று மனதை மாற்றுவது, இன்னொன்று பாதையை திருத்துவது. மனிதர்களை என்ன செய்யணும்? மனசம் திருப்பணும். மனம் திரும்புங்கள் என்று ஒரு அறைகூவல் கொடுக்கிறார். ஜனங்களை பார்த்து மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணுகிறார் இந்த யோவான் ஸ்நானன். அதே போல
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு வழியை ஆயத்தம் பண்ணுகிறார். ஏன் இதை செய்ய வேண்டியதாக இருந்தது என்றால், இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வருகைக்கு முந்தைய அந்த காலம் உங்களுக்கு எல்லாம் தெரியும். அது 400 ஆண்டுகள் ஒரு இருண்ட காலமாக இருந்தது. அதை சைலண்ட் இயர்ஸ் என்று வேத அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், அல்லது அது இருண்ட காலம் என்று சொல்லுகிறார்கள். காரணம் என்னவென்றால், அந்த 400 ஆண்டுகள் ஆண்டருடைய தீர்க்க தரிசனங்கள், தீர்க்க தரிசிகள் எழும்பவில்லை, கர்த்தருடைய சத்தம் வெளியே வரல. அதனாலதான் ஒரு சத்தமாக வந்தவர் தான் யாரு? இந்த யோவான் ஸ்நானன். கூப்பிடுகிறோடைய சத்தம். இவர் ஒரு தீர்க்க தரிசி. அது வரைக்கும் ஒரு தீர்க்க தரிசி வரல. இந்த நேரத்தில் அந்த 400 ஆண்டு கால அந்த சைலண்ட் இயர்ஸ், அந்த மௌனத்தை கிழிக்கிற மாதிரி ஒருவன் வந்தான். அவர் வந்து என்ன செய்தார்? பள்ளங்கள் எல்லாம் உயர்த்தப்படும், குன்றுகள் எல்லாம் தாழ்த்தப்படும் அப்படின்னு சொல்ற மாதிரி. நான் அவரை நினைக்கும் போதெல்லாம் யோவான் ஸ்நானன் நினைக்கும் போது ஒரு புல்டோசர் மாதிரி நினைப்பேன். வந்து அப்படியே ஒரு நிறவுற மாதிரி எல்லாத்தையும் தட்டி நிறவி வழியை ஏற்படுத்தினா. புல்டோசர் வந்து என்ன பண்ணும்? குன்றுகள் பள்ளங்கள் எல்லாம் இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் ஒரு சமதளப்படுத்தும் இல்லையா? அந்த மாதிரி அதகலப்படுத்த வந்தவர் தான் யாரு? யோவான் ஸ்நானன் என்ற எலியாவின் ஆவியோட வந்தாத்தான் அது நடக்கும். சரிங்களா? அப்படி வந்து என்ன பண்றாரு? அதையெல்லாம் தட்டி நிறவி யாருக்காக? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வர்றதுன்னா நம்ம ஊர்ல பாருங்க, குண்டும் குழியுமா இருக்கு ரோடெல்லாம். மினிஸ்டர் வர்றாருன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அவ்வளவுதான், ரோடெல்லாம் என்ன ஆயிரும்? கம்ப்ளீட்டா பாருங்க. நைட்டு தூங்கி காலையில் எந்திரிச்சிங்கன்னா நீங்க என்ன நினைச்சிருப்பீங்கன்னா, நம்ம வேற எங்கேயாச்சும் இருக்கிறோமோ? இல்ல இல்ல, நீங்க அங்கதான் இருக்கீங்க. ஊரே மாறி போச்சு. நாரி போன ஊரு மாறி போச்சு. ஏங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வர்றாருன்னா பரலோக தேவன் என்ன மாதிரி பூமியை ரெடி பண்ணணும். அதுக்கு யார் சரியான ஆள்னா, எலியாவின் ஆவியோட சும்மா வந்து அதையெல்லாம் கரெக்ட் பண்ணணும்னா வந்து பேசுறாரு. நம்மளாம் யாராச்சும் கூப்பிட்டு ஸ்டேஜில் ஏதாச்சுன்னா அன்புக்கும் பண்புக்கும் பாசத்துக்கும் நேசத்துக்கும், ஆனால் மொத்தத்துக்கு வேஷத்துக்கு தான் இருக்காங்க. ஆனால் கூப்பிட்றதுலாம் அப்படித்தான் அவங்களை அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இந்த யோவான் ஸ்நானன் நான் சொன்ன பார்த்தீங்களா, சும்மா எலியாவின் ஆவியோடு அப்படியே தில்லா பேசுறாரு. யாரை பார்த்து பேசுறாரு? அந்த காலகட்டத்தில் இருந்த பெரிய பெரிய விஐபிங்க. யாரு? பரிசேயர் சதுசேயர்ல பார்த்து பேசுறாரு. விரியன் பாம்பு குட்டிகளே அப்படின்னு. என்ன தில்லு? யாருனாலதான் பேச முடியும்? யோவான் ஸ்நானன் மட்டும்தான் அதை பேச முடியும். ஓகே, அப்ப வழிய, கர்த்தருக்கு வழிய ஆயத்தம் பண்ண இப்படி ஒரு ஆளு மனதை திருப்பினாரு இல்லையா? அந்த சத்தத்தை கேட்டு இவனுங்களே ஓடி வந்துட்டானுங்க, பயந்துட்டானுங்க. பரிசேயன் சதுசேயனுக்கு ஒரு பயம், டெரர் ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு ஒரு வாய்ஸ் கொடுக்குறான், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமித்து விட்டது அப்படின்னு அந்த வாய்ஸ், அந்த சத்தம் கிழிக்குது. 400 வருஷம் சைலண்ட் இயர்ஸ், சத்தமே இல்லாத, ஒரு சத்தம் இல்லாத அந்த மௌனமான ஒரு காலத்துல அப்படி வந்து நின்று அந்த இதை சொன்ன உடனே அந்த யோர்தான் நதி கிட்ட எல்லாரும் வந்துட்டாங்க. அதுல வந்து இவங்க கிட்ட ஒரு சொல்ற மேட்டர் தான் நான் வந்து இந்த 2ஆம் வருகைக்கு சம்பந்தப்படுத்தி பேச போறேன். ஓகே, அங்க சொல்றாரு, விரியன் பாம்பு குட்டிகளே. ஏன் இந்த வார்த்தையை சொல்றார்? இவங்களை பார்த்து ஏன் சொன்னார்? இது ஒரு மெட்டஃபர், இது ஒரு உருவகம். பைபிள்ல பாம்பு சர்ப்பம் அப்படின்னாவே யாரத்தான் குறிக்கும்? இவங்க யாரா? குட்டிக, சாத்தானுடைய குட்டிகளே. அதான், ஏன்னா அதைத்தான் பண்ணானுங்க. இவங்களை பார்த்து யாரும் பேசவே முடியாது அந்த நாட்கள்ல. சதுசேயன் பரிசேயன்லாம் பெரிய ஆட்களாய் காமித்து கொண்டதப்போ ஒரு சாதாரணமான ஒட்டக மயிறு உடையை தரித்து கொண்டு காட்டு தேனு வெட்டுக்கிளியெல்லாம் சாப்பிட்டு ஒரு சாதாரண ஒரு ஆளு, ஒரு வாலிபன் 30 வயசுக்குள்ள தான் இருக்கும். இவன் வந்து அந்த வனாந்தரத்தை அதிர பண்ணுகிற ஒரு சத்தத்தை, தேவன் சத்தத்தை அங்க
பேசுறோம் அப்படின்னா பயந்து வந்துட்டானுங்க. ஓகே, எதுக்கு வந்தாங்க? ஞான ஸ்நானம், மனம் திரும்புவதற்கான ஞான ஸ்நானம். இவங்களை பார்த்து சொல்றாரு யோவான் ஸ்நானன், விரியன் பாம்பு குட்டிகளை. விரியன் பாம்புக்கு என்ன இருக்கும்? விஷம். விஷத்தை வாயில வச்சுட்டு வந்த குட்டிகள் அப்படின்னா சாத்தானுடைய குட்டிகளை ரெப்ரசன்ட் பண்ண வந்தவங்களே அப்படின்ட்டு நேருக்கு நேரம் பேசுறாரு. என்ன ஒரு போல்ட்னஸ், என்ன ஒரு அச்சமற்ற துணிச்சலான ஒரு தீர்க்கதரிசி. கவனிங்க நல்லா. இவர்தான் கிட்டத்தட்ட கடைசி தீர்க்கதரிசி. என்ன சொல்றீங்க? ஆமா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இந்த பழைய உடன்படிக்கையின் கடைசி தீர்க்கதரிசி இவர்தான். ஏன்னா இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தின பின்னால புதிய உடன்படிக்கை ஆரம்பிச்சிருச்சு. இவர்தான் தீர்க்கதரிசியாக தேவனால் அனுப்பப்பட்டவர். இங்க பேசுறாரு. அந்த வசனத்தை நல்லா கவனிங்க. விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு உங்களை தப்பிக்கொள்ள வகை காட்டினவன் யார்? யாரு? இங்க தான் ஒரு கட்டம் கட்டி உங்களுக்கு செய்தி கொடுக்கணும். அதுக்குள்ள டைம் ஆக போது. அடுத்த வாரம் நம்ம கிளாஸை தொடருங்க. 10 நிமிஷம் இருக்கு. இங்க பாருங்க, wrath to come or coming wrath. the wrath அப்படிங்கிற இடத்துல சொல்லப்பட்ட வார்த்தை கிரேக்க வார்த்தை ஆர்ஜிஸ் என்ற வார்த்தை. ஆர்ஜிஸ் என்றால் செட்டில்டு ஆங்கர். செட்டில்டு ஆங்கர் அப்படின்னா நிலைப்படுத்தப்பட்ட ஒரு கோபம், நிலைப்படுத்தப்பட்ட ஒரு கோபம், ஜட்ஜ்மெண்ட். வர்றவங்க கிட்ட இந்த செட்டில்டு ஆங்கருக்காக இதுல நீங்க தப்பிச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு வகை காட்டினவன்னு தமிழ்ல வந்திருக்குது. அது இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எச்சரிப்பு கொடுத்தவங்க யாருன்னு போட்டிருக்கு. உங்களை யாரு அந்த வார்ன் பண்ணா? யார் உங்களுக்கு வார்ன் பண்ணா? எப்படி இங்க வந்தீங்க? ஒரு வார்னிங் கேட்டு வந்திருக்கீங்க. ஆனா நீ வந்தவங்க எப்படிதான் வந்திருக்கீங்கன்னா பாம்பு குட்டியெல்லாம் வந்திருக்கீங்க. இன்னும் மனம் திரும்பல. மனம் திரும்பாம ஒரு ஞானஸ்நானம் எடுக்க வந்திருக்கீங்க. அதுதாங்க மனம் திரும்பி இருந்தா அந்த வார்த்தையை சொல்லியிருக்க மாட்டார். வெறியன் பாம்பு குட்டிகளேன்னு சொல்லியிருக்க மாட்டார். ஆனா அவர் சொல்றதுக்கு காரணம் ஒரு கோபம். நீ எதுக்கு வந்திருக்கீங்கன்னா அந்த செட்டில்டு ஆங்கருக்கு தப்பிச்சுக்கலான்னு வந்த. ஆனா மனம் திரும்பாம வந்திருக்க. இங்க உள்ள எத்தனை பேர் மனம் திரும்பி இருக்கீங்க? ஒரு செட்டில்டு ஆங்கருக்கு தெரியுமா? ஆங்கர் ஒரு கோபம், ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. அந்த ஜட்ஜ்மெண்ட் தான் இங்க சொல்றார். அது என்ன ஜட்ஜ்மெண்ட்? இது திருச்சபைக்கு தெரிஞ்சிருக்கணும். ஜட்ஜ்மெண்ட் இருக்கா? ஓகே. இன்னும் இயேசு கிறிஸ்து தன் ஊழியத்தை ஆரம்பிக்கவே இல்லை. இன்னும் ஞானஸ்நானத்துக்கு வரல இயேசு கிறிஸ்து. ஞானஸ்நானம் இயேசுக்கு தேவையே இல்லை. ஆனாலும் இப்படி நீதியை நிறைவேற்றுகிறது நமக்கு ஏற்றதா இருக்கிறது. அதே சமயத்தில் இவனுக்கு தேவையே இல்லைங்கிறாரு யோவான் ஸ்நானம். உனக்கு எதுக்குடா ஞானஸ்நானம்? நீ மனம் திரும்பாம வந்து நீ ஞானஸ்நானம் எடுக்க போறியா? இவங்களுக்கு அப்போஸ் பண்றாரு, இயேசுவுக்கும் அப்போஸ் பண்றாரு. இயேசுவுக்கும் வேண்டாங்கிறாரு, இவங்களுக்கும் வேண்டாங்கிற மாதிரி சொல்றாரு. ஏன்னா உனக்கு தகுதியே இல்லை, அதனால வேண்டாம். இயேசுவே உனக்கு தகுதி இருக்கு, உனக்கு வேண்டாம். வித்தியாசம் தெரியுதா உங்களுக்கு? ஆனாலும் அவர் இடங்கொடு என்று சொல்லி அந்த நீதியை நிறைவேற்றினார். நீங்க எதுக்காக ஞானஸ்நானம் எடுத்தீங்க? எடுக்க சொல்லி எடுத்தீங்களா? நீங்கெல்லாம் பரலோகம் போற மாதிரி உட்காந்துருக்கீங்க. நீங்களாம் மதவாதிகளை போல உட்காந்துருக்கிறீங்களே. உங்களை நீங்களே கேள்வி கேட்க வேண்டிய காலம் வந்துருச்சு. வருகை இருக்கா உங்களுக்கா இல்ல மனவாட்டிக்கா? நீங்க யாரு? அப்படியே வந்துட்டு இருக்கிறீங்க சர்ச்சுக்கு? மணவாளனுடைய குவாலிட்டிக்கு ஏற்ற மக்களா இருக்கீங்களா? ஒரு கேள்வி கேட்கிறேன். ஒரு வாரத்துக்கு எத்தனை ஞாயிற்றுக்கிழமை?
ஒரே ஒரு ஞாயிற்றுக்கிழமை. சர்ச்சு என்னைக்கு கூடுது? அது ஒரே ஒரு ஞாயிற்றுக்கிழமை தான். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகிறேன்னு சொல்கிறீங்க. ஞாயிற்றுக்கிழமைனா உங்களுக்கு கிட்டத்தட்ட எவ்வளோ நேரம்? பகல் நேரம். அப்போ ஒரு நாள் இல்லை. அப்போ நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ நேரம் தான் சர்ச்சில் இருக்கீங்க? எல்லாத்துக்கும் 2 மணி நேரம் 3 மணி நேரமா? சிலருக்கு 2.5 மணி நேரம். 3 மணி நேரம் சர்ச்சுக்கு போகிறவங்களுக்கு 2.5 மணி நேரம். 2 மணி நேரம் சர்ச்சுக்கு போகிறவங்களுக்கு 1.5 மணி நேரம் தான் கணக்கு. அப்படி தான் போகிறீங்க. லேட்டாக போய் லேட்டஸ்ட்டாக போகிற கணக்கில் இருக்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நான் கேட்குறேன், அந்த 1.5 மணி நேரத்தில் தூங்குற நேரம் அது ஒரு தனி நேரம் இல்லையா? ஆவியில் நிறைந்து அப்படின்னா நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க. சர்ச்சில் வந்தோன்னா என்ன ஆவி? கொட்டாவி. அதுலேயே போயிடும். நான் கேட்குற கேள்வி, நீங்கள் சொல்கிறீங்க வாரத்தில் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகிறேன்னு. ஆனால் ஒரு நாள் கிடையாது. 2 மணி நேரம், சில சபை 3 மணி நேரம். அது முழுசாக கிடையாது. கேட்குற செய்தி பாதி தான். பாட போட ஓட இதுக்கு தான் சர்ச்சுக்கு வரோம். போக வர்றதில்லை. ஓடுறதோட நிறுத்திக்கிங்க. நான் கேட்குறேன், வாரத்தில் 2.5 மணி நேரம் மட்டும் சர்ச்சில் உட்காந்து பாதி நேரம் தூங்கிட்டு போகிற லெவலுக்கு நீங்கள் பரலம் போயிடுவீங்களா? இல்லை, இந்த குவாலிஃபிகேஷனில் பரலம் போகிற அளவுக்கு நீதி வந்துருச்சா? வீட்டுக்கு போகிற வழியிலே ஆந்தி வேலையே சிக்கன் கடை மட்டன் கடைக்கு தான் போகிறீங்க. போகிற வழியில் அப்படியே வாங்கிட்டு அன்னைக்கு சர்வாங்க தகன பலி முன்னந்தோட அசைவாட்டி இல்லையா, கண்டந்துண்டமாக வெட்டி அன்னைக்கு ஒரே ஃப்ரை தான். அப்புறம் படுத்து தூங்குறது. கேட்குறேன், இதுவா மனவாட்டி? இந்த ரேஞ்சில் இருந்தால் பரலம் போகிற பரிசுத்தம் கிடைச்சிருமா? என்னை முறைக்கிறீங்க? உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்று சொல்லணும். பிரைஸ் எல்லாம். ஒருவேளை இங்கே வந்து யோவான் ஸ்நானன் வந்து ஒரு கிளாஸ் எடுத்தாருன்னு வச்சு உங்களை என்னன்னு கூப்பிட்டுருப்பாரு. நான் யோசித்து பார்க்குறேன். சிரிக்கிறீங்க? நான் ஏதோ சும்மா. ஒருவேளை யோவான் ஸ்நானன் வர்றார், வந்து உங்களை பார்த்து என்னன்னு சொல்லியிருப்பாரு சொல்லுங்க? ஏதோ குட்டிகளேன்னு இருப்பார். சரியா? என்ன வாழ்க்கை? எல்லாம் நினப்பு. ஞானஸ்தானம் எடுத்தாச்சுனாவே பரலோகத்துக்கு பாஸ்போர்ட் வாங்கியாச்சுன்னு. அப்படிலாம் தப்பா நினைச்சிட்டு இருக்காதீங்க. சரி, இந்த காரியத்தோடு ஒப்பிட்டு ஒரு செய்தியை அடுத்த கிளாஸில் நான் சொல்லித்தர போகிறேன். காத்திருங்கள். ஏனென்றால் பிதா இயேசு கிறிஸ்து வர்றதுக்கு முன்னால் யோவான் ஸ்நானனை அனுப்பிச்சு பாதையை செவிப்படுத்தினது போல பொய்க்கு பிதாவாகிய வலு சர்ப்பமாகிய அந்த சாத்தான், பழைய பாம்பு என்று அறியப்படுகிற சாத்தான், அந்தி கிறிஸ்து வர்றதுக்கு முன்னால யோவான் ஸ்நானனுடைய வேலை சேருக்கு ஒருத்தனை அனுப்ப வேண்டியதா இருக்கு. அவன் யாரு? அவனை வச்சு இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கான். இது சபைக்கு தெரியல. யோவான் ஸ்நானன் வந்து மனம் திரும்ப பண்ணனது போல அந்தி கிறிஸ்து வர்றதுக்கு முன்னால யோவான் ஸ்நானனுடைய போலியான ஒரு நபர் வந்து மனம் திரும்ப பண்ணணும். அந்த வேலை எங்க செய்வானா? திருச்சபைக்குள் செய்வான். அது இப்பொழுதே நடந்து கொண்டிருக்கிறது. என்ன அப்படிங்கிறத அடுத்த கிளாஸ்ல உங்களோட விளக்கி சொல்ல கர்த்தர் கிருபை செய்வாராக.